ஃபேக்ட்ரியில் உட்காந்துருங்க ஒரு டீ சாப்பிட்ற அளவு டைம்லேயே நாங்கள் வந்து பாய் பண்ணி அவங்க பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறோம். ஏமாறுறாங்க பார்த்தீங்கன்னா. நம்பர் 1 பிராண்ட் போட்டாலுமே சில பேர் பிராண்ட் போட்டிருக்காங்க, ஐஎஸ்ஓ போட்டிருப்பாங்க. ஆனால் அது மீறியே வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கிது மார்க்கெட்டில். ஒரு லோக்கல் ப்ராடக்ட் தார்பாலின் தான், புதுசு, நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இதுதான் கிடைக்குது ஃபார்மருக்கு. இப்போ நீங்கள் எங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னாவே மார்க்கெட்டில் வந்து பார்த்தா ஒரு இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள், விரல்லே கிடைக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் கிடைக்குது. ஆர்வலர்கள் நேயருக்கு எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம போன பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா தார்பாயிலோட வித்தியாசங்கள் மற்றும் விலை வந்து எப்படி மாறுபடுது, விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் வந்து உதவியாக இருக்குது, அதே போல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற தரமற்ற தார்பாய்கள் வந்து விவசாயிகள் வந்து எப்படி பாதிக்கப்படுதுன்ற தெளிவாக விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. நம்முடைய அர்ஜுன் தார்பாய் நிறுவனமாகிய உங்களை பற்றியும் உங்களோட நிறுவனத்தை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்குங்க சார். உங்கள் பேருங்க சார்? அர்ஜுன் மோகன். என்ன ஊருங்க சார்? சேலம் அர்ஜுன் தார்பாலின் இண்டஸ்ட்ரீஸ் எங்கள் கம்பெனி பேர். 34 வருஷமாக பண்ணிட்டுருப்போம் சேலமில். இது வந்து இந்தியாவிலே நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து இறக்குமதி பண்ணப்பட்ட தார்பாய்கள். இங்கே நாங்கள் வந்து ஒட்டுறது தான் எங்கள் வேலை. இந்த ரோல்டோலாக இந்த மாதிரி நாங்கள் எடுத்துருவோம். நாங்கள் இதை இம்போர்ட் பண்ணி இது என்னென்ன பர்பஸ்க்கு தேவைப்படுதோ அந்த பர்பஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி தரோம். நம்ம இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ப்ராடக்ட் தார்பாலின் தான், புதுசு, நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இதுதான் கிடைக்குது ஃபார்மருக்கு. இப்போ நீங்கள் எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கனாவே மார்க்கெட்டில் வந்து பார்த்தா ஒரு இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள், விரல்லே கிடைக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் கிடைக்குது. இப்போ எங்கள் பாய் வந்து 80 ஜிஎஸ்எம்மே அப்படி ஆகாது. 80 ஜிஎஸ்எம்மே உங்களுக்கு வந்து 300 கிலோ ரோல் தூக்க முடியும் உங்களால். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மெட்டல் வந்து தான் இருக்குது மார்க்கெட்டில். ஆனால் உங்களுக்கு புதுசாக வாங்கும்போது இது வந்து நீங்கள் பார்த்தா தெரியாது. இப்போ இந்த பாய் பார்த்தோன்னா இது வந்து ரீசைக்கிள்டா இல்லை வர்ஜினான்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பிராண்ட் பார்த்து வாங்கணும்னு சொல்கிறது. இப்போ பிராண்ட் போட்டாலுமே சில பேர் பிராண்ட் போட்டிருக்காங்க, ஐஎஸ்ஓ போட்டிருப்பாங்க. ஆனால் அது மீறியே வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கிது மார்க்கெட்டில். சரிங்க சார். இப்போது விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஸ்ஓ அப்படியெல்லாம் தெரியாதுங்க சார். மார்க்கெட்டிங் என்ன கொடுக்குறாங்கன்னா வீடு விட போய்ட்டு விற்கிறவங்க இருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நேரடியாக போய்ட்டு வாங்கிட்டு வரவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரம் பார்த்து பிரிக்கிறது வந்து தெரியாதுங்க சார். அது புதுப்பாயை வந்து நம்ம அந்த விவசாயிகள் அந்த இடத்துல வந்து கிழிச்சியும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல தைரியமும் இருக்காது இல்லைங்களா சார்? இல்லை, அது வாஸ்தவம் தான். இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க சார். இப்போ ஐஎஸ்ஓ இந்த இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு தார்பாலின். இது மார்க்கெட் குவாலிட்டி தான். இதெல்லாம் ஐஎஸ்ஓ போட்டிருப்பாங்க. இந்த ஐஎஸ்ஓன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஐஎஸ்ஓன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க கம்பெனி பேர் போட்டிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த ஐஎஸ்ஓ போடுறது இது வந்து ஒரு வியாபார நெறிமுறைகள் தான் ஐஎஸ்ஓங்கிறது, ஐஎஸ்ஐ கிடையாது. ஐஎஸ்ஓ என்பது இந்த தார்பாலின் பெஸ்ட் தார்பாலின் அப்படின்னு தரத்துக்கு உண்டான முத்திரையே கிடையாது. இந்த கம்பெனி யார் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி வந்து சரியான வர்த்தக நெறிமுறைகளை கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் ப்ராசஸ் தான் இந்த மார்க்கு. ஒரு ஹாஸ்பிட்டலோ காலேஜோ கூட ஐஎஸ்ஓ வாங்கலாம் நீங்கள், ஓகேங்களா? அங்கே தே டோன்ட் கிவ் அ ப்ராடக்ட்டு. ஐஎஸ்ஓ என்பது ஒன்லி ஃபார் த நெறிமுறைகள், வரைமுறைகள். ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஐஎஸ்ஓன்னு போட்டு இந்த மாதிரிலாம் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குது. இப்போ இது வந்து மக்கள் வந்து ஐஎஸ்ஐ அதுக்கும் ஈக்குவல் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது அது. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கணும் மெட்டீரியல். சரிங்க சார். நம்முடைய தார்பாய் வந்து மற்ற நிறுவனத்தை விட நம்முடைய நிறுவனங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து தரமாக இருக்கும், எத்தனை வகையான தார்பாய்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும்? எங்ககிட்ட வந்து 80 ஜிஎஸ்எம், அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. 120 இருக்குது. 120 ஜிஎஸ்எம் வந்து கருப்பு, வெள்ளை, மஞ்சள் ப்ளஸ் பச்சை இருக்குது. 160 அது வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு. அந்த 160 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது கோழி பண்ணைக்கெலாம் போகுது. இப்போ நாங்கள் இது பண்ணும்போதே என்ன பண்ணி கொடுப்போம்னா வச்சு வரேன் 160. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நேச்சுரல் ஒயிட்டு, ப்ளூ, ஆரஞ்சு, பிளாக் அண்ட் ஒயிட்டு 200 ஜிஎஸ்எம் இருக்குது. அது அன்னைக்கு பண்ணைக்குட்டை அதிகம் போகுது. பண்ணைக்குட்டைக்கு ப்ளூ, பிளாக்கு, ஒயிட் அண்ட் பிளாக், அப்புறம் ஆரஞ்சு, க்ரீன், ப்ளூஷ் க்ரீன்லாம் இருக்குது. 250 ஜிஎஸ்எம் பிளாக் இருக்குது. அப்புறம் ஆரஞ்சு, பச்சை 340 ஜிஎஸ்எம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து மண்புழு ஒரு படுக்கைக்கு போகுது. மண்புழு ஒரு படுக்கை, அசோலா பெட்டு, அதெல்லாம் வந்து பச்சை ப்ளஸ் ஆரஞ்சு பச்சை, இவ்வளோ கலரில் இருக்குது எங்ககிட்ட. இது எதுவுமே வந்து 0 ஃபில்லர்.
அதாவது சுண்ணாம்பு கலப்படம் இந்த ரீசைக்கிள்டு எதுவுமே போடாமல் யூவி ஸ்டெபிலைசர் வந்து ஹையஸ்ட் அதிக அளவில் பர்சன்டேஜ் ஆட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து சுருங்கி இருக்காது, தொலைச்சா பூசமாக இருக்கும் பாய். இது வந்து நாங்கள் ஒரு 30 வருஷத்தில் வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட்டு. நாங்கள் நிறைய பார்க்குறோம் மார்க்கெட்டில் வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆகி போச்சு, கொட்டி போச்சு, 5 மாதத்தில் கொட்டி போச்சு, தரட மாதிரி ஆகி போச்சு, அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ அப்படி அந்த மாதிரி மட்டமான தார்பாலிகள் வந்து விலை ரொம்ப குறைவாக அதுவும் கிடையாது, இந்த விலைக்கு தான் விற்கிறாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு பிராண்டு ஏதோ அளவு அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து விவசாயி ஏமாறுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 உள்ளே போடுற மூலப்பொருள் அது தரமான வர்ஜின் மூலப்பொருளாக அது பார்க்கணும். யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்காங்களா, அந்த யூவி ஸ்டெபிலைசரை சேர்த்து பண்ணுறாங்களா பார்க்கணும். அது சேர்த்து பண்ணலைன்னாலும் தாங்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்குதா, நீளம் அகலம் கரெக்டாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எடை ஜிஎஸ்எம் வந்து கரெக்டாக இருக்குதா பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு மெஷின் இருக்குது, நீங்கள் கட் பண்ணி போட்டாலே காமிச்சிடும், என்ன ஜிஎஸ்எம் காமிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எடை போட்டு தான் விற்கிறோம். இப்போ நீங்கள் அந்த சார்ட் இருக்குது, சார்ட்டு எங்கள் போகும்போது காமிக்கிறேன். ஒரு சதுர அடி எடை என்ன, அப்போ நீங்கள் வாங்கும் பொருள் எத்தனை சதுர அடி பெருக்கி போட்டு சதுர அடி எடையில் பெருக்கி போட்டால் தார்பாய் எடை வந்துடும். நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம். இது வந்து 99% பீப்புள் அது பண்ணுறதில்ல. அதனால் வந்து நீங்கள் பாய் வாங்கும்போது அது கிராம் பர் ஸ்கொயர் ஃபுட்டு என்ன எடை எத்தனை கிராம் சதுர அடிக்கு அப்படின்னு கேட்டு செக் பண்ணி வாங்குங்க, தப்பில்லை. சரிங்க சார். இப்போ இந்த தார்பாலின் வந்து நீங்கள் நார்மலாக வந்து நம்ம பண்ணைக்குட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க, மாட்டு கொட்டைக்கு வந்து நம்ம அமைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து பார்த்தா நெல் வந்து தேக்கி வைக்கிறதுக்கு முன்பெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து பார்த்தா தொம்பைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம், அது இருந்துச்சுங்க. இப்போ வந்து அது கிடையாது. ஸோ இதாவது நீங்கள் ஏதாவது பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்களா இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு? இப்போ தான் ரீசெண்டாக வந்து நாங்கள் அந்த தொம்பை இருக்கிற சொல்கிறீங்களே குதிரைமாங்க எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 அடி 5 அடி அகலத்துக்கு ஒரு 8 அடி அப்படியே நாங்கள் பண்ணுறோம். இதில் வந்து நெல் வந்து லூஸாக கொட்டிக்கலாம். நீங்கள் லூஸாக கொட்டிட்டு மேலே வந்து மூடிக்கலாம் ஆச்சுங்களா. மேலே மூடிட்டு கீழே வந்து நாங்கள் ஒரு இது கொடுத்துருப்போம், ஒரு குழாய் மாதிரி. நீங்கள் எடுக்கும்போது அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் ஸோ சிரமம் இல்லாமல் வந்து நெல் தேய்க்க வைக்க முடியும். இது வந்து கீழே ஃபுல்லாக சீல் பண்ணிக்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து மழை வந்தால் தரை வழியாக போகிற தண்ணி வந்து நெல் பாதிக்காது. இப்போ நான் பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன் போன வாரம், ஒருத்தர் விவசாயி சொல்லிக்கிறாரு மழையில் வந்து நெல் எல்லாம் முளைச்சிச்சுங்கிறாரு. இப்போ அறுவடை பண்ண நெல்மணிகளை எந்த தானியத்தையுமே வந்து சரியான முறையில் பாதுகாப்பதற்காக இப்போ நாங்கள் லேட்டஸ்ட்டாக வந்து எங்கள் மெட்டீரியல்லே வந்து ஒரு குதிர் பண்ணுறோம். அதை நீங்கள் இப்போ நான் ஃபோட்டோ காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதுதான் வந்து ஃப்யூச்சர். ஒவ்வொரு விவசாயியுமே வந்து எந்த தானியமாக இருந்தாலுமே மிக குறைந்த இடத்துலையே அதிக டன்னேஜ் அதிகமான எடை உள்ள பொருட்களை பாதுகாப்பாக மழை வெயிலிருந்து பாதுகாக்க பூச்சி வராது முதற்கொண்டு, பிகாஸ் ஆக்சிஜன் கிடையாது உள்ள, அதனால் பூச்சி வராது. இப்போ நெல்லே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் குட்டான் போட்டு பண்ணுறதை விட குறைந்த இடத்துல வீட்டு பக்கத்துலேயே பாதுகாப்பாக வந்து நீங்கள் குதிரையிலே சமைச்சிக்கலாம். இப்போ இதே மெட்டீரியலே நாங்கள் அது பண்ண போகிறோம், குதிர் பண்ண போகிறோம். நான் அந்த ஃபோட்டோ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மேபி ஒரு வாரத்தில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வந்துடும். கண்டிப்பாங்க சார். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வந்தால் விவசாயிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு லாபகரமாக இருக்கும் சார், ஒரு உதவிகரமாக இருக்கும் சார்? அதானுங்க வாழ்வாதாரமே அதானுங்க. இப்போ வந்து மெஜாரிட்டி பிரச்சனை பார்த்தீங்கன்னா வைக்கப்புல் மூடுறாங்க, அது கொட்டி போயிடுது. வீடு வந்து ஒழுகுதுன்ட்டு அது பாய் வாங்குறாங்க, அது வந்து பாய் கொட்டி போயிடுது. இப்போ வீடு பாய் போய் ஒழுகுது. இப்போ ஒரு மிக மிக அத்தியாவசியமான பொருட்கள் பாதுகாப்பு தான் காசு. இப்போ கஷ்டப்பட்டு விளை வச்சு மறுபடியும் மழையில் பட்டு மறுபடியும் முளைச்சி தான் நெல் என்ன பண்ணுறது உங்களுக்கு? ஸோ அதனால் வந்து பொருட்கள் பாதுகாப்பு வந்து லாபம் தானே. என்னங்க ஒரு வேஸ்ட்டை நீங்கள் வந்து வேஸ்ட் ஆகாமல் பார்த்தாலே அது ப்ராஃபிட் தானே. ஸோ அதனால் வந்து ஒரு விவசாயிக்கு எந்தெந்த வழியில எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் தார்பாய் உபயோகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்குலாம் நாங்கள் கண்டுபிடிச்சி ஒரு புது அப்ளிகேஷன்ஸும் நாங்கள் வந்து அதில் வந்து வி கீப் இன்ட்ரடியூசிங் பண்ணுறோம், அறிமுகப்படுத்துகிறோம் நாங்கள். ஸோ உங்களுக்கு வந்து மிக மிக லாபகரமாக குறைந்த செலவில் அதிக நாட்கள் உழைக்கக்கூடிய அளவுக்கு பொருள் கிடைக்கும். சரிங்க சார். இப்போது நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான அளவு நம்மளால் வந்து தார்பாய் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியுமாங்க சார்?
இப்போ நான் காமிக்கிறேன். போன வாரம் வந்து 180 800 கிலோ ஒரே தார்பாய் அந்த அளவுக்கு பண்ணோம் நாங்கள். ஸோ எங்ககிட்ட வந்து கெப்பாசிட்டி வந்து ஒரு 200க்கு 250 300க்கு 300 அந்த அளவுக்கு பண்ண முடியும். ஒரு 6க்கு 6 10க்கு 10 அப்படி பண்ண முடியும். இப்போ இன்னி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காலையிலேருந்து விவசாயிகள் வந்து நெல் களத்துக்கு போடணும் அப்படின்ட்டு அவங்க சைஸ் சொல்கிறாங்க. நாங்கள் சாம்பிள் அனுப்புகிறோம். சாம்பிள் தொட்டு பார்த்துட்டு அப்புறம் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, பேங்க்கில் பணம் போகிறாங்க, அவங்க ஊருக்கு சரக்கு அனுப்பிச்சிடுவோம். ஸோ இது தினம் வந்து இந்த மாதிரி தான் மக்கள் நிறைய தொடர்பு கொள்கிறாங்க. ஸோ அவங்களே மற்ற கம்பெனி ரெஃபர் பண்ணுறாங்க, மற்ற கஸ்டமர் ரெஃபர் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. சரிங்க சார். இப்போ எனக்கு தார்பாய் வாங்கினா உங்களுக்கு எப்படி தொடர்பு கொள்ள சார்? உங்களுடைய தொடர்பு என்ன சொல்லிவிடுங்க சார். 9442212345 9486611235 இந்த நம்பருக்கு பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து திருப்பி உங்களுக்கு கூப்பிட்டுட்டு சாம்பிள் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் சாம்பிள் தொட்டு பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இது வந்து நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து எங்கள் பணம் அனுப்பிச்சா நீங்கள் சரக்கு அனுப்புங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒரு 35 வருஷமாக பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம். அப்படி டவுட்டாக இருந்தால் நீங்கள் கிளம்பி வாங்க. இங்கே ஃபேக்ட்ரிக்கே வந்து ஃபேக்ட்ரியில் உட்காந்துருங்க. ஒரு டீ சாப்பிட்ற அளவு டைம்லேயே நாங்கள் வந்து பாய் பண்ணி உங்கள் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறோம். நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து கூச்சப்படாமல் நீங்கள் சேலம் வாங்க. பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஃபோன் பண்ணுங்கள். நாங்களே போய் கூப்பிட்டு வந்துட்டு ஃபேக்ட்ரியில் வந்து கண்முனாலே பாய் பண்ண வச்சு கொடுத்து நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் எனக்கு ஒரு 34 வருஷமாக வந்து கஸ்டமர் வந்து பாய் வாங்கினோம் சரியில்லை அப்படின்னு எங்கள் இது இல்லை, there's no complaint. அதனால் வந்து இப்போ இந்த ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் 8 ரூபாய் அந்த ஸ்கொயர் ஃபுட் ரேட்டில் இன்றைக்கி ஒரு டிராக்டர் தார்பாலினோ இல்லை வீட்டுக்கூரையோ இல்லை வந்து ஒரு அசோலா பெட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து தர மேலேயே இப்போ ஒரு அசோலா பெட்டு 500 ரூபாய் 600 பண்ணிக்கிறோம். நிறையா வந்து 2000 ரூபா 3000 போடுறாங்க. அதில் தேவையில்லை. இப்போ லேட்டஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா அபோவ் த கிரவுண்ட் அசோலா பெட் வந்து ஒரு சின்ன தொகைக்கே வந்து நீங்கள் வாங்கி போட்டுக்க முடியும். ஸோ இது வந்து த்ரூ அவுட் இந்தியா நம்ம போகுது. ஸோ அது மாதிரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 5 டன்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஒரு 200 ரூபாய் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. ஸோ அதனால் கெப்பாசிட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு ரிப்ளை வந்து அன்றைக்கி பண்ணுவோம், இல்லை நெக்ஸ்ட் டே பண்ணுவோம். பட் இங்கே கால் பண்ணால் ரிப்ளை பண்ணுவோம், வாட்ஸ்அப் பண்ணால் ரிப்ளை பண்ணுவோம். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.